ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ளவுஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீப் நெக் ப்ளவுஸ் எடுத்துக்கும் போது பின்னாடி நீங்கள் டோரி மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும், பார்ப்பதற்கும் கண்ணை கவரும் வண்ணத்திலும் இருக்கும், கம்பீரமாக தெரிவீர்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது ஆரி ஒர்க்கோ இல்லை லேஸ் ஒர்க்கோ நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஹைலைட்டாகவும் தெரியும். ஹை நெக் ப்ளவுஸ் முன்னாடி நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓப்பன் பட்டன்ஸ் அல்லது சின்ன எம்ப்ராய்டரி சேர்த்தால் ஆஃபீஸ் வேர் ப்ளவுஸாகவும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஆரி ஒர்க் வேலை செஞ்சு போட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட பழைய துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி செஞ்சு இந்த ப்ளவுஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸோட அந்த டிசைனும் சரி, அந்த ப்ளவுஸோட மாடலும் சரி, கலரும் சரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ். முழு ப்ளவுஸுக்கும் ஆரி வேலை செய்யாமல் நெக்கு ப்ளஸ் ஸ்லீவுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா லுக்கும் குறையாது, செலவும் மிச்சமாகும், உங்களோட ப்ளவுஸ் ஹைலைட்டாக தெரியும். இப்போ கலர் காம்பினேஷன் பார்க்கலாம். ஆழ்ந்த நிறத்திற்கு டார்க்கு கைவேலை, மெட்டல் அல்லது ஜமிக்கி மினுக்கான வேலையை செய்தீர்கள் என்றால் மிகவும் அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். லைட் கலர் ப்ளவுஸுக்கு நெட் ஒர்க் ஆரி ஒர்க் வேலை மிகவும் அழகாக இருக்கும். உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ப்ளவுஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போடுற ப்ளவுஸும் அழகாக இருக்கும், நீங்களும் அழகாக தெரிவிங்க. உதாரணத்துக்கு ரவுண்டு முகம்னு வச்சுக்கோங்களேன், யூ வடிவமும் வி வடிவமும் வச்சுக்கலாம். நெக் டிசைன் நீளமான முகம்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டும் ஸ்கொயர் நெக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷோல்டர் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஷோல்டரோட அளவுகளை, ஷோல்டரோட ஸ்லோப் அளவை சரியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வரும் நெக்கு. அப்படி நீங்கள் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா பின்னாடி ரொம்ப சுருக்கங்கள் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. லைனிங் கிளாத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸ் துணி ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் லைனிங் போட்டு தான் தைக்கணும். அப்படி போடாமல் தைச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம்.